வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. ஒவ்வொரு கடைகளிலும், ஒரு பலசரக்கு கடையாக இருக்கட்டும், ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல், அல்லது ஒரு மேஸ்திரி கொத்தனார் வேலை செய்கிறவங்க, ஒரு கான்ட்ராக்ட்காரரு, ஒரு ஃபேக்ட்ரி, இப்படி எல்லா இடங்களிலும் சம்பாதிக்கிறது பூரா வேறு ஜாதியினர்கிட்ட அவங்களுடைய உழைப்பை, அவங்களுடைய லாபத்தை சம்பாதிக்கிறான். சம்பாதித்த காசை மொத்தமாக சேர்ந்த உடனே அதை எங்கள் ஜாதிக்குத்தான் நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுவோம், எங்கள் ஜாதிக்குத்தான் கல்யாண மண்டபம் கட்டுவோம், எங்கள் ஜாதியினருக்குத்தான் நாங்கள் உதவி செய்வோம், எங்கள் ஜாதியினருக்கான நலன்களை பாதுகாப்பதற்கு தான் அதை பயன்படுத்துவோம். முதல்ல ஒரு டீ கடை வச்சுருக்கிறாள், என் கடையில் எங்கள் ஜாதிக்காரன் தான் சாப்பிடணும், வேறு யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? எல்லா ஜாதிக்காரனும் என் கடையில் சாப்பிடணும், நான் லாபம் சம்பாதிக்கணும், ஆனால் என்னுடைய லாபத்தை என்னோடய ஜாதிக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறான், அவன் எல்லா ஜாதிக்காரனும் என் ஹோட்டலில் சாப்பிடணும், எல்லா ஜாதிக்காரர்கள் மூலமாக நான் சம்பாதிக்கணும், ஆனால் நான் சம்பாதிச்ச ஆசை மட்டும் என் ஜாதிக்கு தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறான் ஒரு ஆள். இன்னொரு ஆள் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறான், அவன்கிட்ட ஒரு 10 கொத்தனார் வேலை செய்கிறான், ஒரு 10-30 சித்தாள் வேலை செய்கிறாங்க. இவங்க ஊரை வேறு ஜாதிக்கார ஆள். ஆனால் இவன் சம்பாதிச்ச காசை இந்த கொத்தனார், சித்தாள், வேறு பல்வேறு ஜாதியினர் வச்சு வேலை வாங்கி இந்த சம்பாதிச்ச காசை கொண்டு போய் சேர்க்குற போது மட்டும் என் ஜாதிக்காரனுக்கு தான் நான் மண்டபம் கட்டுவேன், என் ஜாதிக்காரனுக்கு தான் பள்ளிக்கூடம் கட்டுவேன், என் ஜாதிக்காரனுக்கு தான் உதவி செய்யுங்கிறான். நீ ஓன் ஜாதிக்காரனுக்கு உதவி செய்யணும்னா ஓன் ஜாதிக்காரனை வச்சு வேலை செய்யணும், ஓன் ஜாதிக்காரனை வச்சு நீ சம்பாதிக்கணும். நீயே தொழில் செய்யணும்னா ஹோட்டலில் ஓன் ஜாதிக்காரனை மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்லணும், அவனை வச்சு சம்பாரிச்சிட்டு ஓன் ஜாதிக்கு நீ நன்மை செய்யணும். டீ கடையில் உன்னோட கடையில் நீ என் ஜாதிக்காரன் தான் சாப்பிடணும்னு சொல்லணும், அவன் மூலமாக சம்பாதிக்கிற ஆசை ஓன் ஜாதிக்கு கொடுக்கணும். அப்படி இல்லாமல் எல்லா ஜாதிக்காரர்களும் என் கடையில் டீ கடையில் டீ சாப்பிடுங்க, என் ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிடுங்க, என் பலசரக்கு கடையில் எல்லோரும் சரக்கு வாங்குங்க, என்கிட்ட கான்ட்ராக்டில் எல்லா ஜாதிக்காரனும் வேலை செய்யுங்க, ஆக எல்லா ஜாதிக்காரன்கிட்ட இருந்தும் நான் சம்பாதிப்பேன், சம்பாதிச்ச காசை மட்டும் என் ஜாதிக்கு தான் செலவு பண்ணுவேன், என் ஜாதிக்கு தான் மண்டபம் கட்டுவேன், என் ஜாதிக்கு தான் செலவு பண்ணுவேன். என்னங்கடா நியாயம்? ஒன்று உன் ஜாதின்னு சொல்கிறவன் உன் ஜாதி கம்பெனியில் வேலை செய்யணும். நீங்கள் உங்கள் ஜாதி கம்பெனிக்காரன் யார் வேலை வச்சுருக்கிறானோ, தொழிற்சாலை கட்டியிருக்கானோ, அந்த தொழிற்சாலையில் போய் நீ வேலை செய்யணும். வேறு தொழிற்சாலையில் வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு ஏன் ஜாதி கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடாது. சம்பாதிக்கிறதெல்லாம் நீ ஒரு 10-50 பேர் உங்கள் ஜாதிக்காராலையும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, ஒரு முதலாளிகிட்ட, அடுத்த கம்பெனிக்காரன்ட்ட, அடுத்த சூப்பர்வைசர்கிட்ட, அடுத்து அதை சேல்ஸ் பண்ணுறவன்ட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் வாங்கி சாப்பிட்ற ஒரு உணவை தயார் பண்ணுற பல்வேறு இதுகளில் வேலை செய்கிற. அப்போ ஓன் ஜாதிக்காரன் கம்பெனி வச்சா மட்டும் நீ கட்டு, அதை விற்கிறது ஓன் ஜாதிக்காரன்ட்ட மட்டும் வில்லு, ஓன் ஜாதிக்காரன்ட்ட விற்றதை மட்டும் நீ லாபம் சம்பாரித்து சாப்பிடு. சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு வேறு ஜாதிக்காரன்ட்ட போய் வேலை செய்யணும், வேறு ஜாதிக்காரன்ட்ட பொருள்களை விற்கணும், லாபம் சம்பாதிக்கிறது அடுத்த ஜாதிக்காரன்ட்ட லாபம் சம்பாதிக்கணும். விவசாயம் பண்ணுறியா, நெல் உற்பத்தி பண்ணுறியா, என் ஜாதிக்காரன் மட்டும்தான் நான் விவசாயம் பண்ணுவோம், என் ஜாதிக்காரன் மட்டும்தான் உழுவோம் சொல்லு. அந்த இதில் இருந்து என் ஜாதிக்கு மட்டும்தான் அந்த நெல்லை விற்பேன், நாங்கள் தான் உற்பத்தி பண்ணுவோம், நாங்கள் தான் சாப்பிடுவோம். வேறு ஜாதிக்காரன் தைக்கிற சட்டையை, உற்பத்தி பண்ணுற சட்டையை, துணிமணியை நான் போட மாட்டேன், வேறு ஜாதிக்காரன் போடுற செருப்பை, உற்பத்தி பண்ணுற செருப்பை நான் போட மாட்டேன் சொல்லணுமா இல்லையா? நீயே சம்பாதிக்கிறது பூரா அடுத்த ஜாதியினர் மூலமாக சம்பாதிக்கிற. ஒரு பலசரக்கு கடை வச்சுருக்கிறவன் மற்ற ஜாதிக்காரன் பூரா சரக்கு வாங்குகிறான், அவன் ஜாதிக்காரன் ஒருத்தனை அவங்ககிட்ட சரக்கு வாங்குறதே இல்லை. ஆனால் சம்பாதிச்சதுக்கு பின்னாடி அந்த சம்பாத்தியத்தை அவன் ஜாதிக்கு ஒரு 10 பைசா செலவு பண்ணியிருக்க மாட்டான், இவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து உதவி செஞ்சுருக்க மாட்டான், ஒரு வேளை சாப்பாடு போட்டிருக்க மாட்டான். ஆனால் அவன் ஜாதிக்கு தான் பள்ளிக்கூடம் திறப்போங்கிறான், அவன் ஜாதிக்கு தான் மண்டபம் கட்டுவோங்கிறான், அவன் ஜாதிக்கு தான் நான் உதவி செய்வோங்கிறான். எப்படா நியாயம்? இப்போ
இந்த ஜாதி வெறியர்களாக இருக்கிறவன் ஒரு விவசாய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கொத்தனாராக இருந்தாலும் சரி, சித்தாளாக இருந்தாலும் சரி, யாரும் எங்கள் ஜாதிக்காரங்கிட்ட தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லு. எங்கள் ஜாதிக்காரனுக்கு தான் நான் வீடு கட்டி கொடுப்பேன், வேறு ஜாதிக்காரன்கிட்ட வீடு கட்டுற வேலைக்கு நான் போக மாட்டேன் சொல்லணுமா இல்லையா? ஆனால் வீடு கட்டி கொடுக்குறது வேறு ஜாதிக்கு, சம்பாதிக்கிறது அடுத்தவங்கிட்ட. ஆனால் சம்பாதிச்சதுக்கு பின்னாடி சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுறதுக்கு மட்டும் அவன் ஜாதி. இப்போ இந்த ஜாதிய வெறியர்கள், ஜாதியை சொல்லி நாட்டில் பிழப்பு நடத்துகிறவங்க, இவங்களுக்கு அது தேவை. கூலி வேலை பார்க்குறவன் 100 பேர் வேலை பார்க்குற இடத்துல 100 ஜாதியினர் இருப்பான், இருந்துட்டு போகிறான். நீ உழைச்சா காசு, நீ உழைக்கலைன்னா 10 பைசா தரமாட்டான். நீ உழைச்சா நீ சாப்பிட போகிற, உனக்கு எதுக்குடா இந்த இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்போ எல்லோரும் ஜாதிய வெறியர்களாக இருக்கிறவன் என் ஜாதிக்காரன் மட்டும்தான் என் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கணும்னு சொல்லு. நாங்கள் என் ஜாதிக்காரங்கிட்ட தான் வேலைக்கு போவோம்னு நீ சொல்லு. என் ஜாதிக்காரனுக்கு தான் வீடு கட்டி கொடுப்போம்னு சொல்லு. என் ஜாதிக்காரனுக்கு தான் பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்போம், மண்டபம் கட்டி கொடுப்போம்னு சொல்லு. அடுத்தவங்கிட்ட நான் வேலைக்கு போக மாட்டேன், அடுத்தவன் காசை வாங்கி சாப்பிட மாட்டேன், அடுத்தவனுக்கு கீழே போய் நான் வேலை செய்ய மாட்டேன், அடுத்த தொழிற்சாலையில் வேறு ஜாதிக்காரன் தொழிற்சாலையில் நான் வேலை செய்ய மாட்டேன் சொல்லு பார்ப்போம். அப்படி தொழிலாளி சொல்ல முடியுமா, இல்லை உன்னை வேலை வாங்குகிற முதலாளி சொல்ல முடியுமா? 2 பேரும் சொல்ல முடியாது. அப்போ அதனால் இந்த என் ஜாதிக்கு தான் பள்ளிக்கூடம் கட்டுவேன், வீடு கட்டுவேன், வாசல் கட்டுவேன், உதவி செய்வேன்னு சொல்கிற இந்த ஜாதி வெறியங்களை, என் ஜாதிக்காரனுக்கு தான் நான் உதவி செய்வேன், அவனுக்கு தான் நியாயம் பழப்பேன்லாம் சொல்கிறீங்கல்ல, நீ உன் ஜாதிக்காரன்ட்ட போய் வேலை பாரு, அடுத்த ஜாதிக்காரன்ட்ட போய் வேலை பார்க்காத. உன் ஜாதிக்காரனுக்கு மட்டும் வீடு கட்டி கொடு, உன் ஜாதிக்காரன்ட்ட மட்டும் பலசரக்கு கடையில் சரக்கு வாங்கு, அடுத்த கடையில் போய் வாங்காத. அதுதானே நியாயம். அப்புறம் இல்லாததெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் ஜாதி ஏன் ஜாதின்னு சொன்னீங்கன்னா எப்படி நியாயம்? ஜாதி இருப்பது என்பது தவறில்லை, ஆனால் அதில் வெறித்தனமாக அதுக்கு மட்டும்தான் நான் செய்வேன், இதர மனிதர்களை மனிதர்களாக மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறு. அதனால் ஜாதி வெறியர்கள் சற்று கவனிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்மணி, மதுரை புறநகர் மாவட்டம் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு. நன்றி.